ஆள் வீடு எடுக்க பார்க்க வந்துட்டு நீங்கள் அப்புறம் விலை சொல்ல மறந்தா என்ன விலை சொன்னீங்க எவ்வளோ கொடுக்க பண்ணீங்க நீங்கள் வீட்டுக்காரன் சொல்லணும் பார்த்தீங்கன்னா இப்போ அக்காண்ட வீட்டு கஷ்ட சூழ்நிலையால் வந்து அக்கா வீடு விற்கிற ஸ்டேஜுக்கு வந்துட்டா அதே மாதிரிக்கு எனக்குமே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு ஸ்பெஷல் டேட்டு சொல்லலாம் வந்து அதாவது இலங்கைக்கு சுதந்திரம் கிடைச்ச நாள் எனக்கு வந்து போன வருஷம் சுதந்திரம் பறிக்கப்பட்ட நாள் மாதிரி இப்போ இதை எடுத்துட்டிங்கன்னா சரி அவன் அந்த ப்ளம்பிங் தண்ணி வேலை அதில் முடிப்பான் இப்போ 2 விதமாக அடிக்கலாம் ஒன்று வந்து பில்லர் ஏற்றி பெயிண்ட் அடிக்கலாம் மற்ற வந்து பில்லர் ஒரு கோட்டை ஏற்றிட்டு அடுத்த கோட்டோட ஒரு கலரை மிக்ஸ் பண்ணி போட்டு அடிச்சு விடலாம் இது செய்யத்தான் பண்ணும் இல்லையாண்டில்லை ஆனால் இந்த பெயிண்ட் அளவுக்குள்ளே இதை கொண்டு வரையலாம் என்ன அப்புறம் எங்களுக்கு அந்த கொஸ்ட்டு கொஞ்சம் பிரச்சனையாக போயிடும் வெளியில் சும்மா ஒரு கோடு சாடையாக கொடுத்துக்கூடாது அதுவும் கலராக கொடுத்துக்கூடாது போட சாடையாக பில்லரோட கலர் தான் கொடுத்துக்கூடாது போட என்ன கலராக அடிப்பேன் பெயிண்ட் 4 லிட்டர் பானி சின்னவில்லை நாளைக்கு வானிஸ் வந்து 5900 நீங்களும் மேலே கொஞ்சம் பெருப்பி போனால் பார்க்குறீங்களா நேர கதைக்கு ஒரு பிரச்சனை இல்லை இதில் எங்களுக்கு ஒரு கமிஷனோ எதுவுமே இல்லை அடிச்சு விட என்ன கூலியோ கூலி 40,000 ரூபா சாமான் அடிக்கிறதுன்னு உட்காண்ட சகலை அப்போ அவர் சொன்ன ரேட் உண்மைக்கும் எப்படி வந்திருக்கணும்னு சொன்னால் அவன் பிரத்தியா சொன்ன ரேட்டை விட ஒரு 10,000 தான் குறை வந்திருக்கணும் நான் குறை வந்தேன் வாங்கி போனால் நீங்கள் செஞ்ச வேலை பிள்ளையாகும் டீ குளிப்பேன் நான் சின்ன நாள்கிட்ட ஃபோன் கொடுக்குற பிள்ளையாண்ட நிரூபிச்சு விட்டீங்களா பார்த்தீங்களா ஒரு நிமிஷத்துக்குள்ளே நீங்களும் பிளானாக கொண்டே தெரிகிற இடத்துல வச்சுட்டு போயிருப்பீங்க ஒழிச்சு வச்சு அப்பா உங்களோட ஒழிப்பு எங்களுக்கு தெரியாது தம்பி அம்மா ஃபோனை கொடுத்துட்டா தாய் ஒழிச்சு வச்சேன்னு சொல்லின்னு தர்றானே இஞ்சார் ஒழிச்சு வச்சுட்டு போனோம் நிறைய முடியுமென்னு சொன்னாலும் செய்யலாது ஆக ஆடம்பரமாகவும் இல்லாமல் ஆக லோக்கலாகவும் இல்லாமல் ஓரளவாக வந்துட்டு செஞ்சு கொடுப்போம் கூலிக்கு ஏதோ 40-50 வரும் அதுக்குள்ளே ஏதோ பல்ப் போல கொஞ்சம் சாமான்கள் திருப்பி வாங்க வேண்டி வரும்னு சொல்லி சொன்னார் அவசரத்துக்கு அது செய்து கொண்டு போயிருக்கலாம் தெரியுமா 1-2 சாமான் விட்டு வாங்குறாங்க அனைவருக்கும் வணக்கம் நான் கிருஷ்ணா இப்போ எங்கே நிற்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட வீட்டை தான் ஸோ இன்றைய தினம் வந்து வளமையாக சொல்கிற மாதிரி தான் வந்து நாங்கள் எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் கீரிமலையை போகிறோம் ஸோ அந்த அன்றைக்கு அந்த அக்காவுக்கு வந்து ஒரு சின்ன கிஃப்ட் மாதிரி ஏன்னா அதாவது சின்ன கிஃப்ட்ன்ட்டு இல்லை அது ஒரு பெரிய கிஃப்ட்ன்றே சொல்லலாம் வந்து அவங்களோட வீட்டுக்கு வந்துட்டு நாங்கள் பெயிண்ட் பண்ணி தரோம் அப்படின்னு மாதிரி சொன்னோம் நாங்கள் அப்போ நான் வந்து சொல்லிட்டு வந்தான் இன்னும் ஒரு கிழமைக்குள்ளே உங்களுக்கு அந்த அளவில் வந்து யாரோடையும் கதைச்சி கொண்டு வந்து நான் அதை செய்ய விடுறேன் அப்படின்னு சொல்லி அப்போ இன்றைக்கு ஒரு அண்ணாவோட கதைச்சி நான் வந்து அப்போ அவர் வந்து வாரன்னு சொன்னவர் அப்போ அவரை நாங்கள் கூட்டிக் கொண்டு போயிட்டு வந்துட்டு என்ன மாதிரி எவ்வளோ முடியுமென்றெல்லாம் வந்துட்டு கதைச்சி அவர்கிட்ட வந்து அந்த பொறுப்பை வந்துட்டு ஒப்படைக்க போகிறோம் ஸோ அதைத்தான் வந்துட்டு இன்றைக்கு வீடியோவில் பார்க்க போகிறீங்க ஸோ அதுக்கு முன்னே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இன்றைய தினம் அதாவது இலங்கையை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு ஸ்பெஷல் டே என்று சொல்லலாம் அதாவது சுதந்திர தினம் வந்து அதே மாதிரிக்கு எனக்குமே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு ஸ்பெஷல் டேன்னு சொல்லலாம் வந்து அதாவது இலங்கைக்கு சுதந்திரம் கிடைச்ச நாள் எனக்கு வந்து போன வருஷம் சுதந்திரம் பறிக்கப்பட்ட நாள் மாதிரி உண்மையிலே வந்து அதை நான் என்ன சொல்கிறது திருப்பியும் ஞாபகப்படுத்தணுன்றக்காண்டி இல்லை ஆனால் வாழ்க்கையில் தெரியும் தானே எங்களுக்கு நடந்த நல்ல விஷயங்களையும் நாங்கள் மறக்க மாட்டோம் அதே நேரம் கசப்பான விடயங்களையும் நாங்கள் மறக்க மாட்டோம் ஏன்னா அப்போ போன வருஷம் உண்மையிலே வந்து நான் சொன்னேன் எவ்வளோ தடவை நான் சொன்னேன் அது வந்து எத்தனையோ பேர் வந்து என்னையை வந்து ஆதரித்து ஒரு சில பேர் கூட வந்துட்டு அடித்து கதைக்க கூட நான் சொன்னேன் உண்மையிலே வந்து எனக்கு நான் அதை செய்யணும்னு போய் செய்யலை ஒரு ஃப்ரெண்டு அதாவது தெரியும் உங்களுக்கு கேட்டபடியாக நான் வந்துட்டு போனேன்னா அந்த வயசு நான் எதுவுமே செய்யலை அப்படின்னு சொல்லி என்ன சொல்கிறது அது அந்த பொறாமைகள் வன்மைகள் எல்லாம் வந்துட்டு உச்சம் தொட்டு அது ஒரு பெரிய ஒரு போராகவே முடிஞ்சு அது நிறைய விளைவுகளை வந்து கொண்டு வந்து விட்டது அதற்கான ஆரம்பமாக இருந்தது அந்த ஒரு சுதந்திர தின மண்டைக்கு நாங்கள் அந்த கொடி பிடிச்ச நாள் பார்த்திங்கன்னு சொன்னால் உண்மைக்கும் வந்து இப்போ அவங்கெல்லாம் சொன்ன மாதிரிக்கு வந்து நாங்கள் வந்து அதை வேணுமண்டே வந்து செஞ்சது அதாவது ஒரு என்ன சொல்கிறாங்கட தமிழாக்களுக்கு வந்துட்டு ஒரு எதிர்ப்பாக நாங்கள் அதை நாங்கள் திட்டமிட்டு செஞ்சாங்க எல்லாம் வந்துட்டு இருந்திருந்தால் உண்மைக்கும் வந்து நாங்கள் இந்த முறையும் இன்றைக்கு அப்படியே ஒரு காரியத்தை வந்துட்டு செஞ்சுருப்போம் சில பேர் நீங்கள் நினைப்பீங்க வந்து போன முறை அப்படி ஒரு பிரச்சனை நடந்து அடி விழுந்தபடியாக இந்த முறை நீங்கள் அதை நினைச்சும் பார்க்க மாட்டேன் அப்படிலாம் இல்லை வந்து எப்படின்னு சொன்னால் ஒரு நன்மையான விஷயம் நல்லது அப்படின்னு சொன்னால் வந்து நாங்கள் கட்டாயம் வந்து அதை நாங்கள் எப்பயுமே வந்து செஞ்சு தான் ஆபம் வந்து பட் இருந்தாலும் வந்து நாங்கள் போன முறை அந்த விஷயத்துக்கு போய் வந்துட்டு நடந்து கொண்டதுக்கு பிறகு
நிறைய பேர் வந்து என்ன சொல்கிறது அன்பாகவே சொல்லியிருந்தாங்க அதை வந்து தம்பியா நீ அவாய்ட் பண்ணியிருக்கலாம் அப்படின்றதுக்கு நாங்கள் வந்து அதை அப்படியே வந்து கைவிட்டு அதால் பல பல விஷயங்களும் நடந்ததெல்லாம் முடிஞ்சுது. பட் இருந்தாலும் இன்றைய தினம் வந்துட்டு அந்த சும்மா யூடியூப் ஃபேஸ்புக் வழியே போயக்குள்ள சம்மந்தமான நியூஸ்கள் வந்தபடியால் சும்மா ஒரு ஞாபகத்துக்காண்டி வந்துட்டு நாங்கள் கதைச்சிருக்கோம். உண்மையிலே வந்து வாழ்க்கையில் போன வருஷம் எங்களுக்கு நடந்த எதையுமே வந்துட்டு மறக்க முடியாது. பட் இனி வரும் நாட்களில் உண்மையிலே வந்துட்டு சந்தோஷமாக எனக்கு மட்டுமில்லை எல்லாருக்கும் வந்துட்டு சந்தோஷமான நாளாக அமையணும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு ஸோ வந்து நாங்கள் இப்போ இந்த ஒரு நன்மையான காரியம் ஒன்று வந்துட்டு செய்ய போகிறோம். அதே நேரம் காங்கேயன் அண்ணாட பைக் எல்வலும் வந்து பார்த்திங்க சொன்னால் நாங்கள் வந்துட்டு கதைச்சிருக்கிறோம். ஸோ அதுவுமே வந்து பார்த்திங்க சொன்னால் செஞ்சு கொடுக்கணும், அவரையும் வந்துட்டு சந்தோஷப்படுத்துகிற மாதிரிக்கு அந்த ஒரு சம்பவம் அமையும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு இப்போ நாங்கள் வந்து எங்களுக்கு அந்த பெயிண்ட் பண்ணி தரக்கூடிய அந்த அண்ணாவுக்கு வந்துட்டு அடிப்போம். ஸோ அவரையும் வந்துட்டு கூட்டிக் கொண்டு போகிறோம் எங்கேன்னு சொன்னால் கீரிமலைக்கு. நேற்றைய தினம் வந்துட்டு அண்ணா வாரன்னு சொன்னவர், ஆனால் விஸ்வமோடியில் வந்துட்டு ஒரு வேலை ஒன்று வழியாக அவரால் வர முடியாமல் போயிட்டு அப்படின்னு சொல்லியும் இன்றைக்கு வந்து தான் கொடியாத்தில் ஒரு சின்ன ஒரு வேலை அனுக்கிறேன், நீங்கள் ஃபோன் பண்ணினா நான் வருவேன். ஓ ஹலோ குட்டினா அங்கே என்ன மாதிரி போவோமோ? சரிங்க, நான் சாப்பிட்றேன் வலிக்கிறோம் சாப்பிடு. அப்போ நான் கிரிமலை போட்டோம். எனக்கு தெரியும், அது நான் அப்படியே கருத்துறைக்கு வந்து எல்லாம் கூட வருவேன், மோட்டர் சைக்கிள் விட்டுட்டு போகலாம் தானே. அப்போ திருப்பி நீங்கள் என்னோட இல்லை வரும், நான் வேறு இரவாயிருமில்லோ. இரவாகுமே, அதுதான் பிரச்சனை. நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறது ஓகே பிரச்சனை இல்லை, நீங்கள் சொல்கிற மாதிரி செய்யலாம். ஆனால் நான் வேறு டிலே ஆகும், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது யாழ்ப்பாணத்தில். சரி, அப்போ சென்டிபிள் ஹாஸ்பிட்டல் வேற ஒன்று ஒரு சிக்கலும் இல்லை, நீங்கள் கீரிமலை சிவங்கோடிக்கு வந்தீங்கன்னா சரி. கீரிமலை சிவங்கோடி சரி. அப்போ நீங்கள் அங்கே வலிக்கிறீங்களா? ஓ நான் இங்கேருந்து வளர்க்குறேன், நீங்கள் அப்படியே அங்கே வாங்க. என்னென்னு சொன்னால் இப்போ நான் இதில் நானும் வெயிட் பண்ண தேவை, நீங்களும் வெயிட் பண்ண தேவை, அப்படியே வந்துடலாம். மற்ற எனக்கு உங்களை கூட்டிகிட்டு போகிறது ஒன்றும் இல்லைன்னா இதுதான் பிரச்சனை. என்ன சொன்னால் வேணா நீங்கள் அப்புறம் என்னோட நிற்கணும் நாள் ஃபுல்லாக. மற்றது நீங்கள் பைக்கில் வந்து பார்க்குறதுக்கும் வந்து பிரயோசனம் இருக்கும் என்னென்னு சொன்னால், நீங்கள் பைக்கில் வந்து பார்க்குறதுக்கும் பிரயோசனம் இருக்கும் என்னென்னு சொன்னால் வேலை கட்டாயம் நீங்கள் உங்கள்ட்ட தான் தருவேன் அந்த பிரச்சனை இல்லை. மற்ற இன்னும் ஒரு வீட்டு வேலையும் இருக்குது, அப்படியே அதையும் பார்த்து கொண்டு வரோம். நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் அதை முடிச்சுன்னா அங்கே போகலாம். அப்படியே சரி, அப்போ வந்து பார்த்தா நீ செய்யக்கூடியாங்க தான் நாளைக்கு ஆண்டு வேலைண்ணா. சரி ஓகே, அப்போ நான் விளக்குறேன் வாங்குவா. ஓகே ஓகே ஓகே. ஸோ வந்து இவர் இப்போ கொடியாத்தில் வேலை செஞ்சவன் நிற்கிறாராம், வந்து இங்கே வரேன்னு சொன்னவர். என்ன சொல்கிறது, நாங்கள் யாழ்ப்பாணம் போனால் வர மாட்டோம், வீட்டுக்கு சாமான் எடுக்கும் கொள்ளும் அப்படின்னு சொல்லி டவுனுக்கு போனால் வந்துட்டு டிலே ஆகும். ஸோ அதால் வந்துட்டு அவர்கிட்ட டைமை வந்துட்டு நாங்கள் கன்சியூம் பண்ண விரும்பலை. ஸோ வந்துட்டு இதை தான் பார்க்க போகிறீங்க. அதை பார்க்குறதுக்கு முன்னே நம்மளுடைய சேனலுக்கு யாராச்சும் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அது வந்து எங்களுக்கு ஒரு வகையில் சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கொண்டு இப்போ நாங்கள் வந்து இங்கேருந்து விளக்கிட போகிறோம். ஸோ கவிதாஸ் வந்துட்டு கயிறு போயிட்டான், வந்து கொழம்பு தெரியும் வந்து ஆள் இன்னும் வரையில. ஸோ வந்துட்டு அதால் நானும் அக்கினியும் தான் வந்துட்டு இந்த பயணங்களை வந்துட்டு மேற்கொள்கிறோம். ஸோ வாங்க வந்துட்டு இங்கே பின்னுக்கு ஒரு சின்ன ஒரு வேலை திட்டம் நடக்குது, என்ன செய்கிறாங்கன்ற பார்த்து கொண்டு போவோம். அதை சொல்லுவாங்களே, இந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணி செய்யாட்டி இப்படி தான் அணிஞ்சு இதெல்லாம் பிளான் பண்ணி செய்ய அவுட்டு இவ்வளோ இஞ்சிட்ட கல்லிய ஆத்து என்ன பெரியப்பா ஒன்றே கூலி கூட்டி இருந்தவர். அப்போ என்ன இப்போ என்ன நிலத்தால் தாட்டு எடுக்கணும் பைப்பு. அப்போ தாட்டு இருக்குன்னா இதை விட இன்னும் பதிக்கணுமே. ஏன்னா இந்த மண் எடுத்துட்டா சரி, அந்த மேல் மண்ணை நீங்கள் எடுத்தா சரி. இப்போ நீங்கள் இந்த மேல் நிலமட்டத்தை எடுத்துட்டா அவங்கள நீ அந்த தங்களோட பைப்பில் அவங்க வட்டி வைப்பாங்களே. என்ன அதான் அதானே அதானே கட்டும் மேலாண்டா இதுதான் பேர். இப்போ என்ன சொல்லலாம் விளக்கம், அந்த வேறு அந்த அந்த பட்டம், அந்த பட்டத்துக்கு பெயிண்ட் அடிச்சு வைப்பேன் இல்லாட்டி ஒரு துருப்பிடிச்ச மாதிரி வருது. என்ன இந்த இந்த பட்டம் பட்டம் அடிப்பாங்க இல்லை சொல்கிறேன். இந்த அந்த தண்ணியை பார்த்தீங்களா ஒரு மாதிரி வந்துட்டேன், அந்த அவனை நேராக வரவன்ட காண்டி அடிச்சு வைப்பா. அந்த கருப்போ என்னண்டா அடிச்சு வண்டியா இல்லாட்டி வீட்டுக்கு அடிக்க ஒரு அடியாக அடிச்சு விடுவோமா.
இப்போ இதை எடுத்துட்டிங்கன்னா சரி அவன் அந்த ப்ளம்பிங் தண்ணி வேலை அதில் முடிப்பான் சரியாண்ணா ஓகே ஓகே ஏ ரூவண்ணா எங்க டே கடிக்கணும்டாப்பா சி ஸோ வந்து மேலேயும் ஒரு சில வேலை திட்டங்கள் நடக்குது அதை நாங்கள் வந்து பிறகு கொஞ்சம் மொதலையும் கொண்டு வர வந்து எஸ்கேபி சேனலில் வந்துட்டு காட்டுவோம் பிறகு வந்துட்டு பார்ப்போம் மிச்ச வேலையில் வீடியோ பார்த்தவன் யோசிச்சுப்பான் அந்த டேங்க் என்னென்ன கீழே வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு கொண்டு வர டேங்க் என்னென்ன கீழே வந்து யோசிப்பாங்க அதுக்கு ஒரு பெரிய ஸ்டோரியே இருக்குது பிறகு ஆறுதலாக காயப்பம் சரியே என்ன போசா பின்பக்கத்தாக வரீர்கள் போமே ஓ ஜெட் பேர்ட்லாம் தெரியல நீங்களுமா வேலைன்னா அப்படி தான் தெரியும் என்ன ஸோ வந்து இப்போ அண்ணா வந்துட்டார் நாங்கள் வந்து போய்கொண்டிருக்கோம் வந்து வீட்டை மீன்ஸ் யார் கீரிமேலா காடு வீட்டை போய் வந்து அதை கூட்டிக்கொண்டே கேட்போம் ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு எவ்வளோ கோர்ஸ் முடியுமென்னு சொல்லி இப்போ நிறைய முடியுமென்னு சொன்னாலும் செய்யலாது ஆக ஆடம்பரமாகவும் இல்லாமல் ஆக லோக்கலாகவும் இல்லாமல் ஓரளவாக வந்துட்டு செஞ்சு கொடுப்போம் அப்படி தான் செய்வோம் மேலும் அவர் தந்த பட்ஜெட்டுக்குள்ளே வந்து யோசிப்பீங்களா அவர் எவ்வளோ தந்திருக்கேன்னு சொல்லி நான் வந்து ஃபினிஷ் பண்ணோன்னே எல்லாமே வந்துட்டு ப்ராப்பராக கணக்கு காட்டுவேன் வந்து பேலன்ஸ் வந்து அதை காட்ட கொடுப்பேன்னு பிரச்சனை இல்லை காணாமல் போனால் தான் கொஞ்சம் சிக்கல் வரும் ஓசா கீரிமலை உங்களை அன்புடன் வரவேற்கின்றது வாங்கோ என்னப்பா சரியா வளர்த்தியாகடா நீங்கள் ஓ அக்கா வணக்கம் தங்கச்சி வணக்கம் அம்மாங்க ஆத்தி வேலையை போயிட்டாவா ஆ சரியா வேலையை போட்டும் அவசரம் இல்லை தானே அண்ணன் இதுதான் இப்போ வீடு வேலை செய்யணும் எப்படி செய்வோம் ஓகே அப்போ அண்ணன் தான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு இப்போ வந்து பெயிண்ட் வேலை செய்ய வந்திருக்கார் அது வந்து எங்களோட அத்தானோட வந்து நல்ல க்ளோஸ் அப்படி தானே ஏன்னா அவரோட வேலை செய்கிறோம் அவர் வேலை என்ன பெயிண்ட் வேலையோ அது சரியா நீங்கள் என்னென்ன வேலை வர செய்கிறது பெயிண்டிங் வேலை மட்டும்தான் ஓகே சரி இப்போ இவைக்கு வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் நாங்கள் வந்து இப்போ முதல்ல வீட்டுக்கு வெளியில் அடிக்கணும் சரியோ இப்போ 2 விதமாக அடிக்கலாம் ஒன்று வந்து பில்லர் ஏற்றி பெயிண்ட் அடிக்கலாம் ஏன்னா மற்ற வந்து பில்லர் ஒரு கோட்டை ஏற்றிட்டு அடுத்த கோட்டோட ஒரு கலரை மிக்ஸ் பண்ணி போட்டு அடிச்சு விடலாம் அப்படி செய்யலாம் அடுத்த கோட்டோட ஒரு பெயிண்டை மிக்ஸ் பண்ணி போட்டு அடிச்சு விடலாம் நார்மலாக இப்போ நீங்கள் பாருங்க இவைக்கு வந்து இப்போ பில்லருக்கு வந்து நார்மலாக எவ்வளோ வேணும் எத்தனை வாழை பில்லர் வேணும் 20 லிட்டர் ஓ சுற்றி பார்த்துட்டு சில பூசிக்கிறக்கோ ஒரு இல்லைப்பா ஒரு கோட் தான் அடிச்சிருக்கணும் இது வெள்ளையோ இல்லாட்டி வெள்ளையே ஓ அது எப்படி நீங்கள் சும்மா சாடியா ஒரு பேப்பரை போட்டுட்டு திருப்பி ஒரு கோட்டை அடித்து தான் அடிக்கும் சும்மா இதுக்கு மேலே நிற்க என்ன நிலைக்கோ என்ன வாணிஸ் எதுமோ அது பார்ப்போம் அதை யோசிப்போம் இது செய்யத்தான் பண்ணும் இல்லையாண்டு இல்லை ஆனால் இந்த பெயிண்ட் அளவுக்குள்ளே இதை கொண்டு வரையலாம் என்ன அப்புறம் எங்களுக்கு அந்த கொஸ்ட்டு கொஞ்சம் பிரச்சனையாக போயிடும் செய்வோம் மிச்சம் வந்தால் செய்வோம் பிரச்சனை இல்லை நீங்கள் முதல்ல இப்போ ஒரு ஃபவுண்டேஷன் சரியா ஒரு மிக்க தாங்க அதுக்கும் சேர்த்து தாங்க அப்படின்னா இதுக்கு புரியும்பா தந்து அதுக்கு இதுக்கு புரியும்பா தந்து அதுக்கு புரியும்பா தாங்க என்ன சொன்னால் எங்களுக்கு இப்போ சொன்ன அவர் அந்த அண்ணா சொன்ன வந்து வீட்டுக்கு செய்ய சொல்லித்தான் இப்படி தான் வேலையை தொட பேருக்குன்னு தான் இருந்தாலும் நாங்கள் என்ன சொல்கிறோம் எங்களோட பட்ஜெட்டுக்கே தான் செய்யலாம் இதை பாருங்க நீங்கள் வீட்டுன்ற அளவு பாருங்க எனக்கு தெரிஞ்சு சும்மா ஒரு வாளி பில்லர்லாம் சுற்றலாம் ஒரு கோடு ஒரு வாளியோ ஓ வீடு சுற்றியோ சுற்றலாம் ஏன்னா ஒரு வாளியில் ஒரு வீடு சுற்றலாம் நினைக்கிறேன் அடிச்சுட்டு பெயிண்ட் அடிக்க போயிடலாம் ஒரு கோட் பில்லர் ஏற்றி போட்டு அடுத்த கோட்டுக்குள்ளே பெயிண்ட் அடுத்த கோட் பில்லருக்குள்ளே பெயிண்ட் ஒன்றை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஏற்றி விடுவோம் அப்படி என்ன சொன்னால் ஃபஸ்ட்டுக்கே பெயிண்ட் இல்லை அது தேவையில்லை தானே அதுக்கு நான் பெயிண்டை மிக்ஸ் பண்ணுவேன் இப்போ என்னென்னு சொன்னால் இப்போ நீங்கள் பில்லர் அடிச்சுட்டு பெயிண்ட் தான் அடிக்க போகிறீங்க இப்போ நாங்கள் இப்போ பில்லருக்குள்ளேயே அப்படியே ரேட்டு அடித்தோம்னு சொன்னால் 2 தரம் அடிக்க அப்படியே ஃபினிஷிங்காக வந்துடும் அப்புறம் வெள்ளி அடிச்சுட்டு திருப்பி நாங்கள் கலரை கலக்க இந்த 2 தரம் அடிக்க 3 தரம் அடிக்க வந்து வந்துடும்
என்ன அந்த இப்போ கலர் எடுக்க நினைக்கிறீங்களா? ஒரே நேரத்தில் கலராக மிக்ஸ் பண்ணி அடிச்சு விட்டா ஷுவர். அப்போ பில்லருக்குள்ளேயே கலரை மிக்ஸ் பண்ணி அப்படின்னு அப்படி பார்ப்போம்னா ரெண்டு தான் பெயிண்ட் வந்து காஸ்ட் கூட இல்லை, செலவு கூட இல்லை. நீங்கள் பில்லருக்குலாம் பெயிண்ட் விட்டு அடிக்க முதல் பில்லரை அடிச்சிட்டு திருப்பி பெயிண்ட் அடிக்க பில்லர் தான் வரப்போகுது. நான் பெயிண்ட் அடிக்கிறேன்னு சொன்னால் ஒரு கோட் பள்ளி அடிச்சு பில்லர் அடிச்சுட்டு திருப்பி பெயிண்ட் அடிக்கலாம். இது பெயிண்ட் இப்போ பில்லருக்குள்ள ஒரு 20 லிட்டர் வாளி பில்லர் என்ன விலை? இப்போ கோஸ்டே வந்து 7,000 ரூபா. 7,000 ஒரு வாளி. அதே நேரம் பெயிண்ட் வந்து 1 லிட்டர் வந்து 2,000 ரூபா. 1 லிட்டர் 2,000 போடுவான். இது கோஸ்வேரியா? ஒரு லிட்டர் ரெண்டாங்களுக்கு நார்மலாக ஒரு வாளி பில்லருக்கு 1 லிட்டர் காணுமோ கிழக்கு? 1 லிட்டர் கலரை பொறுத்து என்ன கலர்ன்ற பொறுத்து அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் என்ன கலர் செலக்ட் பண்ணுவோம்? ஒரு வீடு வெளிப்பக்கம் மட்டுமா? வெளிப்பக்கம் உள்ளுக்கு மடிச்சிடுவோம், பிரச்சனை உள்ளுக்கு ஒரு ஆஷ் கலர் மாதிரி அடிப்பேன். அடிச்சிடுவோம். ரெண்டா நாங்கள் நார்மலாக பிளாக் மிக்ஸ் பண்ணால் சரி ஆஷ் வரும். வாங்கடி நார்மலாக வீட்டுக்கு வந்து ஒன்றுமே அடிக்கல, உள்ளுக்கு அடிக்கலை, வெளியில் சும்மா ஒரு கோடு சாடையாக கொடுத்துக்கூடாது, அதுவும் கலராக கொடுத்துக்கூடாது போட, சாடையாக பில்லரோட கலர் தான் கொடுத்துக்கூடாது போட. வீடு ஃபுல்லாக ஒரே கலர் மாதிரி இல்லை, வித்தியாசம் அடிக்கிறோம். வீடு ஃபுல்லாக ஒரே கலர் அடிச்சுவோம், இல்லாட்டி உள்ளுக்கு ஒரு கலர் வெளியில் ஒரு கலர் அடிச்சுவோம். இல்லை உள்ளுக்கு கொஞ்சம் லைட் பண்ணி அடிச்சு அதே லைட் பண்ணி வெளியில் கொஞ்சம் டார்க் பண்ணி அடிச்சுவோம், அப்படி செய்வோம். இல்லாட்டி ஃபுல்லாக என்ன கலர் அடிப்போம்? அடே டி என்று கூப்பிடா. நேற்று ஒரு கம்ப்ளைண்ட் வந்தது, பொம்பளை பிள்ளையோட டி என்று கதைக்கோனாண்டு. நான் வந்து எங்களை அக்காண்ட பிள்ளைகள் மேலே தான் கதைக்கிறது, வீடியோ அன்றெல்லாம் பார்க்குறேன் இல்லை நான். சரி இருந்தாலும் எங்களை விரும்புகிறவங்க சொல்கிறக்காண்டி அதையும் அவாய்ட் பண்ணுவோமா? இதுக்கும் அடிக்கும். மற்ற இவருக்கும் சாடியாக ஒரு கோட் பில்லரை ஏற்றி விடுவோம் வேடா. ஆளுக்கு ஒரு கோட் பில்லரை ஏற்றிடுவோம், ஒரு கோட் பெயிண்ட் அடிச்சுவோம் வேடா. ஏன்னா பில்லராக பெயிண்ட் ஏற்றுடுவோம் உனக்கு இல்லைண்டா. இப்போ நீங்கள் இது அடிக்கல அப்படிங்க அதவளுக்கு சும்மா பறக்கப்பாங்க. இப்போ நாங்கள் வெட்டிட்டு திருப்பி அடிக்கிறதா இருந்தால் ஓகேன்னு சொன்னால் அதை ஒரே மிக்க வானிஸ் வாங்கி வானிஸுக்கு எனக்கு ஒரு 4 லிட்டர் தான் அப்படி பிடிக்கும். வானிஸ் டோட்டலாக எல்லாத்துக்கும் இதுக்கு மட்டும் இல்லை இந்த கம்பிகளுக்கு ஒரு ஒயிட் 1 லிட்டர் வாங்கி காணும். என்ன சாமான்? ஒயிட் பெயிண்ட், ஒயிட் அந்த கிரிலுக்கு அடிக்கிறது. இதுக்கு வந்து இப்போ நீங்கள் எடுக்கக்கூடிய சாமான்டா ஒரு 3 வாளி பில்லர் எடுக்க வேண்டியது. வெளியில் 3 வாளி பில்லர் மொத்தமாக. கிச்சனுக்கே நீ அடுப்பு மட்டும்தான் எக்ஸ்ட்ரா இருக்க போகுது. சரி என்ன கலர் அடிக்கிற பெயிண்ட்? இந்த திருப்பி டி வந்து சரியா என்ன கலர் தான் அடிப்பேன் பெயிண்ட்? ஆஷ் கலர் வடியாக இருக்குமோ? உள்ளுக்கு லைட்டாகவும் வெளியில் கொஞ்சம் டார்க்காகவும் அடிப்பேன். என்ன 3 வாளி பில்லர் என்ன சும்மா சாதாரண கணக்கு கொண்டு பார்ப்போமே. ஏன் பிறகு கோட்டேஷன் எல்லாம் போட போவாங்க, இது பெரிய வீடண்டு இல்லை தானே. 3 வாளி பில்லர் என்ன 21,000 அதுக்கு. பிளாக் பெயிண்ட் 4 லிட்டர் வீடு ஃபுல்லாக 4 லிட்டர் எடுத்தால் மிக்ஸ் பண்ணி ரெண்டாவது நேரம் அதுக்கு என்ன இல்லை 6,500 4 லிட்டர். அந்த 4 லிட்டர் அடக்க குறைய வரும். சரியா நல்ல வேறு மண்டபம் கொண்டு விட்டுருப்பாங்க. சரியா 6,500 பாரம் பாருங்க. இந்த காதல் சரி போட்டு வாண்டே யாரா பாட்டு கேட்குற சவுண்ட் நீ பாடுங்க வாங்க போறீங்களா? மற்றது 4 லிட்டர் வானிஸ் 4 லிட்டர் வானிஸ் என்ன விலை? 4 லிட்டர் வானிஸ் வந்து 5,900. 5,900. நீங்களும் மேலே கொஞ்சம் பெருப்பி போனால் பார்க்குறீங்களா? நீங்கள் சொல்கிறேன் விளங்குது, ஆனால் சாமான் இல்லையாப்பா, அதுதான் பிரச்சனை. கணக்கை இப்போ சாமான கணக்கை முள்ளு வராது. சரி அது பிரச்சனை இல்லை. 5,900 வானிச்சுருக்காங்க வேறு. சைன் பேப்பர் தானே? ஓ ஓ 100 நம்பரில் 6 100 நம்பரில் 6 326 ஒரு டசன் போடுங்க. ஒரு டசன் வந்து 100 ரூபா ஒரு பேப்பர். ஒரு பேப்பர் 1,200 1,500 போடுவோமே 1-2 கூட வருமா? வானிசு கணக்கில் டை ஒரு காப்போத்தில் அப்படி வானிசு கணக்கில் டையா 500 அப்படி தான் போடுவாங்க. 500. மற்றது வானிசு கணக்கு டேப்பன் டை அது வந்து 2,000 அப்படி வரும். 2,000. நிலத்தில் இவ்வளோ பெயிண்ட் வேலை அப்படியாது. அதுவும் வந்து அப்போ இப்போ நார்மலாக சாமானு 37,500 வருதுன்னு சொன்னால் ஒயிட் வந்து போடுவாங்க. ஒயிட் பெயிண்ட் அதை எவ்வளோ வேணும் பாரா? அக்கா வந்துக்கிறாவா? 2,200. ஒயிட் பெயிண்ட் ஓகே. மற்றன்னா அந்த இது ரோலர் அது நாங்கள் கண்ட்ராக்ட் எடுக்கலாம். நாங்கள் கொண்டுருவோம். நீங்கள் இப்போ நீங்கள் உங்களுக்கு கண்ட்ராக்டாக செய்யுங்க நீங்களே என்ன? ஓகே நாளைக்கு வங்கியிருந்து வந்து போகலாம் கேரச்சல்லோ 2 இப்போ நார்மலாக நான் வீடியோவில் நேரம் சொல்கிறேன். 4 தான் பெருசாக செய்கிறேன் செய்கிறேன் இல்லையா?
இப்போ எங்களுக்கு சாமானுக்கு ஒரு 41-42 கிட்ட வருதுண்ணா. சாமான் எடுத்தா பிரச்சனை இல்லை. கூலி எவ்வளோ முடியணுங்களா? கூலி வந்து இப்போ இதில் நேர கதைக்கலாம் ஒரு பிரச்சனை இல்லை. இதில் எங்களுக்கு ஒரு கமிஷன் எதுவுமே இல்லை. 3500 ஒரு ஆளுக்கு இப்போ சம்பளம். ஒரு ஆளுக்கு 3500 சம்பளம். சாப்பாடும் கொடுப்போம். சாப்பாடும் கொடுப்போம். நாங்கள் தூரத்துலேருந்து விரைக்கல. இப்போ நாங்கள் இடத்தையும் சொல்ல என்னோட வாராக்கள் 2-3 பேர் இங்கே விடுவீங்களா? அவைக்கிட்ட உங்களுக்கு தூரம். அப்போ அதுவரை சொல்லக்கூடாது சொல்கிறேன். இந்த ஓட்டக்கல் எல்லாம் கொஞ்சம் மினக்கட்ட வேலையில் அடிச்சு கஷ்டம். அப்போ ஓட்டக்கலுக்கு அடிக்க விடும். மினக்கட்ட வேலையில் பிரேஞ்சுவா என்ன? இல்லை அது அடிக்காதான் வீட்டுக்கு இது சும்மா ஃபுல்லாக அடிச்சு விடுவேன். காசு என்ன கூலியோ? கூலி 40,000 சாமான் அடிக்கிறதுக்கு சொல்லுங்க. வாணிஸ் எல்லாம் பேப்பர் போட்டு வட்டி பின்னுக்கெல்லாம் உறைஞ்சி 2 தடவை அடிச்சு விடுவோம். பாருங்க சரி. இப்போ அது சரி. நாங்கள் இப்போ 40,000 சாமானை வந்து அடிக்கிற கூலி 80,000. 40,000 சாமான் அப்படி சின்னலாம் இருக்கலாம். ஆனால் அது இந்த வேலைப்பாடு கொஞ்சம் கூடவா இருக்கும். இந்த கதவெல்லாம் உறைஞ்சோணும். திருப்பி வடிவாக உறைஞ்சோணும். நாங்கள் உறைஞ்சி தான் அடிப்போம். சும்மா அப்படி அடிக்கலாதானே. அப்போ நீங்கள் வந்து இப்போ அந்த எல்லாம் கதவுகள் வீடு ஃபுல்லாக உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணி தருவோம். ஃபுல்லாக வீடு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி தருவோம். 80, 40, 120 என்ன? எத்தனை நாளில் முடிப்பீங்க சாதாரணமாக வேலை? சாதாரணமாக இப்போ நாங்கள் 3-4 பேர் வருவோம். வந்தால் 4-5 நாளைக்கு அடிப்போம். அதுங்களோட வேகத்தை பொறுத்த தெரியும் தானே. 3-4 பேர் வரீங்க, 4-5 நாளில் முடிப்பீங்களா என்ன? எங்களோட வேகமாக இப்போ செய்து நாங்கள் முடிக்க எல்லா வேறு வேலையும் செய்யத்தானே வேணும். அப்போ அந்த டைமில் செய்வோம். மற்ற என்ன இப்போ நீங்கள் அந்த பெயிண்ட் கான்ட்ராக்ட் கணக்கு சொல்கிறது என்ன மாதிரி சொல்கிறீங்க? அந்த என்ன இது இந்த ஸ்கொயர் ஃபீட் மாதிரியா இல்லை என்னத்தை வச்சு சும்மா? இல்லை நாங்கள் இப்போ ஒரு வீட்டை சுற்றி பார்ப்போம். ஸ்கொயர் கணக்குன்னு சொன்னால் ஒரு பெரிய பில்டிங் இருக்குது தானே. இன்ஜினியருக்கு சம்மந்தப்பட்ட இதுக்குன்னு சொன்னால் ஸ்கொயர் கணக்கு நாங்கள் கணக்கு கொடுப்போம். ஒரு ஸ்கொயருக்கு வந்து புட்டி அடிச்சு பில்லர் அடிச்சு அதுக்கு பெயிண்ட் அடிக்கிறதுக்கு ஒரு ரேட்டு, தனியாக புட்டி அடித்து ஃபில் அடிக்கிறதுக்கு ஒரு ரேட்டு. அப்போ இதுகள் வந்து நோமல் கதை போட்டோ பேஸ்ட் செய்யலன்னு சொன்னால் சும்மா ஒரு கதவுக்கு செய்யலன்னா 6,000 7,000 வரும். இந்த கதவுகள் எல்லாம் பானிஸ் அடிக்கிறபடியா இந்த கதவுகள்லாம் 4,000 4,500 போகும். அப்படித்தான் செய்கிறது. அப்போ எல்லாத்தையும் பார்த்துட்டு எங்களுக்கு ஒரு அமௌண்ட் தெரியும். அப்போ அப்படியே சொல்லிடுது. அப்போ இப்போ நீங்கள் வந்து எனக்கு இந்த கதவெல்லாமே எல்லாம் உறைஞ்சி பானிஸ் எல்லாம் அடித்து வீடு எல்லாம் ஃபுல்லாக உறைஞ்சி 2 கோட்டு ஏற்றி தரேன் வேணும். சரி. இப்போ நாங்கள் அது டக்குண்டு இப்போ 40,000 சாமான் 80,000 தெரியுமாண்ணா? இப்போ நீங்களும் ஒரு உதவியை செய்கிற வழியை தான் நான் அந்த ரேட்டை கொஞ்சம் குறைச்சி தான் சொல்லியிருக்கிறேன். உண்மையான விஷயம். வேறு ஏக்கரை கேட்டால் அவங்க 1க்கு கூட தான் சொல்லுவாங்க. அப்படி தான் இது பார்ப்பாங்க. நான் அப்படி இல்லை. நான் இப்போ என்னென்றால் இதில் சாமானை விட வேலை தான் கூட. என்ன வேலை தான் கொஞ்சம் பின்னுக்கெல்லாம் இந்த இதில் பார்த்தீங்கன்னா பின்பக்கம் மண் பட்டு அப்படியே இருக்குது. அதுக்கு மேலாம் வழியாக நாங்கள் கழுவி தான் அடிப்போம். சும்மா அடிக்கல தண்ணியெல்லாம் கழுவுவோம். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி பேப்பர் காணாமல் பேசல காணும். பேப்பர் அதுக்கு தண்ணியை ஊற்றிட்டு தேய்க்காத தண்ணி இது போயிடும். அப்போ 80,000 முடியும் பண்ணுறீங்களா? அக்கா என்ன ஏன் நேரில் கை வச்சு நிற்கல? அப்போ என்ன வந்தீங்க? ஏனப்பா ஏன் நீங்கள் வச்சு நீங்கள் என்ன சொல்கிறேன்? இப்போ உங்களோட கதைக்கிற அளவில் வேண்டாம் நான் வர சொல்லிப்பேன் உங்களை. ஆனால் இது இப்போ சும்மா அன்னைக்கு வீடு காட்டு தான் வந்தாங்க. இது எவ்வளோ என்ன விலை சொன்னீங்க? எவ்வளோ கொடுக்க பண்ணீங்க? ஆள் வீடு எடுக்க பார்க்க வந்துட்டு நீங்கள் அப்புறம் விலை சொல்ல மறந்தா எவ்வளோ போகுது இங்கே வரப்பு? நீங்கள் வீட்டுக்காரன் சொல்லணும். பார்த்தீங்கன்னா இப்போ அக்காண்ட வீட்டு கஷ்ட சூழ்நிலையால் வந்து அக்கா வீடு விற்கிற ஸ்டேஜுக்கு வந்துட்டா. சொல்லுங்கள் எவ்வளோன்னு சொல்லுங்கள். ஏன்னா ஆனால் நோம்பலாக இப்போ எப்படி ஒரு வீடு கட்டுண்டா எவ்வளோ முடியும்? இப்போ இப்படி நோம்பலாக கட்டுண்டா 20,000 20 காணா 40 சரி 40 இல்லை கதவல் நிலையிலே இப்போ 20,000 போகும். நிசாக்காண்ட வீட்டுக்கு இப்போ 30,000 முடிஞ்சிருக்கு. நிசாக்காண்ட வீடு என்ன பெரிய வீடு, அட்டாச் பாத்ரூமோட என்ன பெரிய வீடு. மற்றது எல்லாம் ஃபுல்லாக தேக்கம் கதவு அடித்து கதவு நிலை அடித்து எல்லாம் செஞ்சு அப்படி பார்த்தா வரும். நீங்கள் சொல்ல 35 கூட்டோட செட்டோட அப்படி 35 ரூபா வேணும் ஃபினிஷிங். வீட்டுக்கு 35 ரூபாண்டே பழம் வீடு தானே ஒரு 15 ரூபா போடுவோம். ஏன்னா பழம் வீட்டு 15 ரூபா கூட்டுக்கு 3 ரூபா போடுவோம். நாங்கள் செஞ்சதுக்காக 3 ரூபா போட்டு 15 ரூபா. காணி எவ்வளோக்கா? 2 பேரப்பே இது 2 பேரப்பே எவ்வளோ பேர பிஞ்சால போகுது? விற்கலா? ஏன் அப்போ என்ன உங்களுக்கு தந்தவங்க?
இப்போ நீங்களும் உங்களை இருக்க விடுங்க, நீங்கள் வெளியில் போங்க. ஏடா காசு தான் ரொம்ப இதாண்டில் தானே வந்து கேட்டால் உங்களுக்கு தான் காணிடகம் சொல்லுவோம். இப்போ வந்து பெயிண்ட் அடிக்கிற காலை கொட்டியும் தான் சரியா. பெயிண்ட்டு வந்து நான் வேண்டிக்கு அப்புறம் 40,000 ரூபாய்க்கு. ஆனால் பெயிண்ட் அடிக்கிற கூலி 80,000 சொல்லுங்க. சம்டைம் கூடும் குறையும் டாம் பண்ணுவான் டூம் பண்ணுவான். அப்போ இப்போ என்ன செய்வோம்? இப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை பற்றி? இந்த கோடி கட்டு சொல்கிறேன் ஒரு மனுஷனுக்கு ஒரு மரியாதை கொடுக்குறீங்களோ இதோட எத்தனை நேரம் சொல்லி போட்டு நிப்பாட்டுங்க. அப்போ இப்போ நான் செய்யக்கூடிய மாதிரி உங்களுக்கு நாளை இப்போ ஒரு அந்த கொடியாந்தில் கடை ஒன்று இந்த அடிச்சிட்டு தான் வந்தீங்களோ? ஒன்று நாளைக்கு முடிஞ்சிடும், 4 செய்வோம். 4 செய்யலாம் வேணா. அப்போ 4 செய்யலாம்னு சொன்னால் இப்போ இப்படி ஒரு ஸ்டேஜ் வந்தால் அப்புறம் நான் பார்த்தடாப்பா அவர் அந்த அண்ணா ஒன்று வந்து எவ்வளோ சந்தவர்ன்றதை சொல்லாமல் இருப்போம். ஏன்னு சொன்னால் நார்மலாக தான் செய்ய போகிறோம், பேலன்ஸ் வந்தால் அவைக்கு கொடுக்கலாம் உண்டு. ஆனால் இப்போ இது வந்து அமௌண்ட்டு கூட்டிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ அந்த அண்ணா சுயசாலை வந்து எனக்கு 1 லட்சம் ரூபா தந்துட்டு போனேன் வீட்டை நார்மலாக பெயிண்ட் பண்ணி கொடுங்க உண்டு. இப்போ வந்து எங்களுக்கான கொஸ்டே இப்போ 120 130 கிட்ட வரப்போகுது. அப்போ நான் இதை இடத்துல ஓப்பனாக சொல்லத்தான் பண்ணுவேன். அப்போ தான் உங்களுக்கு இன்னும் ஒரு ஆள் ஒரு சின்ன கை கோத்தா தான் இந்த வீடு வந்து முடிக்கலாம். அப்படி இல்லாட்டி நாங்கள் என்ன சொன்னால் பின்பக்கத்துக்கு அடிக்காம விட்டுருவோம். அது பின்னுக்கு போனால் தான் தெரியும். ஏன்னா ஒன்று இப்போ வீடு ஃபுல்லாக அடிக்க 130 முடியுமாண்டா, பின்னுக்கும் அந்த சைடு அடிக்க விடணும்னா 1க்கு முடிக்கலாம். ஏன்னா கூலியும் ஒரு நாள் 2 கூலி குறையும், பெயிண்ட்டின காசும் குறைஞ்சா சரி தான் அப்படி செஞ்சுவோம். மேன் பார்ப்போம். சரி நான் அதுக்கும் ஃபுல்லாக செய்வோம். அப்படின்னா 4 செய்யலாமா? ஏன்னா அப்போ இப்போ நாங்கள் அங்கே போவோம், அங்கே போய் பார்த்துட்டு நாங்கள் வேற எங்கே கால் பண்ணல. இந்த அறைக்கு இருக்கிற சாமான கொஞ்சம் ஒதுக்கி நாளைக்கு கொண்டு முன்னுக்கு வச்சிங்கன்னா அப்புறம் அறையில் நாங்கள் ஃபினிஷ் பண்ணிடுவோம். அப்புறம் நீங்கள் அதுக்கு நாளைக்கு கிளியர் பண்ணோம்னா நாங்கள் வரைக்கும் அடிப்போம், அப்போ கிளியர் பண்ணுவோம். ஏன்னா இப்போ நாங்கள் வேலை ஆடுறது அப்படி தான் வீடியோவில் எல்லாம் போயிருக்கோம். அப்படி தான் கேட்பேன். என்னண்டு இப்போ இன்றைக்கு ஒரு வேலைன்னா 4 வருவோம். ஆனால் கட் பண்ணினா அவர் சீட்டை அந்த காசை அவர் எடுத்துட்டு என்ன மெகாச்சவர் விடுங்க. உங்களோட பழக்கத்தையும் பார்த்தீங்களா, ஒவ்வொரு வீடியோ எடுக்க வரைக்கும் அந்த போட்டு கொடுக்குறேன் கேட்குறேன். அது நீங்கள் வீடியோ கட் பண்ண அப்புறம் சொல்லிக்கலாம். அந்த அளவில் ஒரு நல்ல மனுஷன் என்ன கட் பண்ண அப்புறம் சொன்னாலும் இல்லை கட் பண்ணினா பிறகு சொல்கிறா தப்புன்னு சொல்லுவோம். என்னென்னா உங்களில் எதுவும் பிள்ளை வச்சுருந்தோன்ற பிறகு சொன்னால் தான். ஆனால் இது வந்து இன்னொரு ஆள் அவர் மன்னிப்பு கொடுக்கலாம் இல்லை அவருக்கு. என்ன இப்படி ஒரு காரியத்தை செய்தீங்களே, போன முறை சொன்னதுக்கும் இன்னொரு சொல்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம். ஆனால் அஞ்சு அவர் வாராரு இல்லை தூக்குறாரு இல்லைன்னு இப்போ நாளைக்கு இந்த ஆளும் ஒரு கைக்கும் ஒரு சாமான அப்படி இப்போ யோசிச்சுவேன். முதல் நாங்கள் எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாங்க. இப்போ ஒரு 2 சிட்டி மழையும் இல்லை, அந்த முடிஞ்ச நேரம் கொண்டு வந்து பூட்டும் தானே. எப்போ கேட்க மாட்டேன் இனி அதை மறந்துடுங்க. சரியா இனி அப்படி கேட்க வேணாம். சரி ஓகே. அப்போ நாங்கள் இவர் நான் அடிப்பேன் உங்களை. சரியா இவர் அண்ணா வேலைக்கு வர முதல்ல அடிப்பேன், நீங்களை ஒதுக்கி விட்டீங்கன்னு சொன்னால் சரி. சரியா அப்போ நாங்கள் வந்து கிளம்புறோம், போயிட்டு வரோம். அடுத்த இடம் என்ன மாதிரி நான் வரக்குள்ள அடிப்பேன். நீங்கள் இப்போ எங்கேண்டு வாரீங்க? வேலை தானே இந்த போன பாவிக்கிறது இதே உங்கள்கிட்ட கொடுத்துருக்காரு. இலங்கையில் ஒரு சட்டம் வந்தது தெரியுமா, சின்ன பிள்ளைகிட்ட இப்போ ஃபோன் கொடுக்கலாண்டு. அப்படி ஃபோன் கொடுத்தா அந்த வீட்டில் இருக்கிற அம்மா வந்து 6 மாதம் 6 மாதமாடா அது 6 மாதம். அதுவும் எத்தனை பிள்ளைன்ற பொறுத்து. இப்போ ஒரு பிள்ளைக்கு கொடுத்தா 6 மாதம் வேண்டா. இப்போ 1 2 3 அவ்வளவு தானே, சின்னால் தானே. அப்போ 4 பேருக்கும் 6 மாதப்படி 24 மாதம். அதில் கழிவு வரும். ஒரு 6 மாதத்துக்கு 4 மாதம் 10 நாள் தான் வச்சிருப்பாங்க. ரெண்டாயிரம் என்ன 1 மாதம் 20 நாளும் கழிவென்றால் உங்களுக்கு 2 மாதம் 40 நாளும் அங்கால 4 மாதம் 80 நாள் மண்டா கிட்டத்தட்ட ஒரு 5-6 மாதம் கழிவோட 1.5 வருஷம் இருக்க கொண்டு வரும். எந்த ஜெயிலில் இருக்க போறீங்க? யாழ்ப்பாணம். ஆனால் உண்டு சொந்த வந்தால் பொது மன்னிப்பில் விடுவாங்க. இண்டே விட்டு கிடக்கும் ஒரு 2 பேர். இண்டே 45 பேரை விட்டு கிடக்கும். அதால் தயவு செய்து வளர்கிற எதிர்கால சமுதாயத்தை வந்து சீரழிக்காங்க. சரியே அப்போ நான் வளர்க்கிடுவோமே. சரி ஓகே. அப்போ அண்ணன் வருவார் செய்கிறதுக்கு. மற்றது நான் ஓப்பனாகவே சொல்கிறேன். இப்போ குட்டி அண்ணா வந்து எங்களுக்கு தெரிஞ்ச அண்ணான்ற காண்டியோ இல்லாட்டி போன முறை வந்து இந்த தச்சு வேலை செய்கிறதுக்கு அக்காண்ட அவருண்ட தம்பியோ தான் அண்ணாவோ தம்பி தான் நாங்கள் முதலாக ரேட் கேட்டாங்க. பிறகு ஒரு அண்ணையை கொண்டு வந்து கேட்டாங்க. 2க்கும் கிட்டத்தட்ட எங்களுக்கு 30,000 ரூபா வித்தியாசம் வந்தது. அப்போ இதில் என்ன விஷயம்ண்டா
அக்காண்ட சகலை அவர் வந்து என்ன செஞ்சுருக்கோன்னு சொன்னால் இப்போ அவர் சொன்ன ரேட்டு 40,000 ரூபா கூட இன்னொரு சொன்னதை விட ஒரு பிரத்தியான் சொன்னதை விட அப்போ அவர் சொன்ன ரேட் உண்மைக்கும் எப்படி வந்திருக்கணும்னு சொன்னால் அவன் பிரத்தியான் சொன்ன ரேட்டை விட ஒரு 10,000 குறைவு 10,000 தான் குறைவு வந்திருக்கணும் ஆனால் அவர் சொன்ன ரேட்டு 40,000 கூட சொல்லுங்கள் சமாளிங்க சொல்லுங்கள் இல்லை இல்லை அதுக்கான அவரை பிள்ளை சொல்லல அது நான் பொதுவாக சொல்றேன்னு சொன்னா இதுல வந்து ஒரு குறை வந்து எனக்கு வந்தேன்னு சொன்னா வீட்டு இது கதை சொன்னா தான் வந்து அதையும் கூட எடுக்கவும் இல்லை இரண்டவும் இல்லை தான் வந்து வெளியெல்லாம் தலையில் எடுத்து செய்கிறது தான் 5 ரூபா எடுத்து தான் கொண்டு போகிறதும் இல்லை இந்த இடத்துல நான் வந்து கதைக்கலைன்னு சொல்லி குறை ஒன்று வந்தது தம்பியார் வந்து அப்போ அண்ணா சொல்லிக்க நீங்க சொல்லியிருக்கலாம் தானே அவர் வந்து இது வரைக்கும் ஒரு டைம் எடுக்கவும் இல்லை கொள்ளவும் இல்லை வெளியில விலை எடுத்து தான் செய்கிறது என்ன சொல்லி கதைச்சிருக்கலாம் தானே அப்படி என்ன விளையாங்கல எனக்கு அவர் வந்து என்ன சொன்ன ரேட் இருக்கല്ലോ அங்க எங்களுக்கு செய்த ரேட்டு குறைவு அவர் சொன்ன ரேட்டு கூட அப்ப அவர் வந்து தான் வந்து சொந்தமா காலை வச்சிருக்கல தான் வெளியில விலை எடுத்து தான் செய்யறதா சொந்தமா காலை வச்சிருந்தா வெளியெல்லாம் விலை எடுக்கணும் சொந்தமா காலை வச்சு வீட்டை விலை நான் குறை வந்தேன்டாங்கி போனா நீங்க செஞ்ச வேலை பிள்ளையாக்கணும் டீ குளிப்பேன் இப்ப நான் குறையண்டாதான் நீங்க சொல்லணும் மற்றபடி நோ ஜஸ்டிபிகேஷன் அப்ப என்ன செஞ்சு கொஞ்சம் லாபம் ஐயோ நான் வந்து வெளியில் விலை எடுத்து செய்கிறேன் என்னோட சொந்தமாக காலை இல்லை இதை நீங்கள் வேறு யார்ட்டையும் கொடுத்து செஞ்சீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இன்னும் லாபமாக இருக்கும் நீங்கள் ஏன் கஷ்டப்பட்ட வேண்டிய காசை வேஸ்ட் ஆகக்கூடாதுன்ற கதையை சொல்லிக்கலாம் தானே இப்போ அண்ணன் நிலம் 80,000 சொல்லியிருக்கார் இதை விட குறைய ரேட்டுக்காரன் நீங்கள் செஞ்சாரன்ட்டு ஃபோன் பண்ணினா ஆனால் வேலை பெஸ்ட்டாக இருக்கணும் அப்படியும் பண்ணுறோம் ஏன்னா நாங்கள் வீடியோவில் ஓப்பனாக வந்து செய்கிறாங்க எதுவும் குட்டி எண்ணெய் ரேட்டு கூட இதை விட குறைய ரேட்டுக்கு நான் வந்து செஞ்சாரன்னு சொல்லி யாரும் நீங்கள் வருவீங்களா இருந்தால் நான் உங்கள்கிட்ட தர ரெடி ஆனால் வேலை அப்படின்னா இங்கே இருக்கோம் நீங்கள் பிறகு ஓ அதான் பிரச்சனை உங்களை நிற்க சொல்ல இல்லையா நீங்கள் போயிட்டான் உங்களை வர சொல்லவே இல்லை நான் ஓ சரி ஓ அடே பணங்காட்டி உங்கள்ட்ட இதுதான்டா ஃபோனை தரக்கூடாது பாத்திய சின்ன நாள்கிட்ட ஃபோன் கொடுக்குற பிள்ளைகிட்ட நிரூபிச்சு விட்டீங்களா பாத்தியா ஒரு நிமிஷத்துக்குள்ள அப்போ குட்டிண்ணே சாமான பெண்ணே நான் எடுத்தேன் வேணா அங்கே என்ன எடுத்தேன் பில்லர் என்ன கோசோட பில்லர் தானே பில்லர் 3 வழி மற்ற அந்த கருத்த பெயின் என்ன 4 லிட்டர் நீங்கள் கடிக்கீங்கன்னா நான் சொல்கிறேன் சரி நான் உங்களுக்கு அடிக்கிறேன் செய்ய முதல்ல அடிப்பேன் இப்போ நான் அங்கே போவோமே ஓ சரி ஓகே விளக்குடுவோமா சரி பணங்காட்டி பரட்டா விட்டு பாய் ஓ சரியோ கதைச்சேங்கோமே இவனை கேட்டேன் உங்களோட நான் இன்னும் கதைக்கவே இல்லை போங்க தான் கதைச்சேங்கோம்ல இல்லை தான் தம்பி கதைச்சேங்கோமே என் எல்லா குட்டி எல்லாம் அம்மா தங்கச்சி என் காய்ச்சவோமே பிள்ளைகிட்ட ஃபோன் பறிச்சவோமே இங்கே நான் போனேன் அப்புறம் ஃபோன் எடுத்து கொடுத்துங்க என்ன என்ன இல்லையே நீங்களும் பிளானாக கொண்டே தெரிகிற இடத்துல வச்சுட்டு போயிருப்பீங்க ஒழிச்சு வச்சு அப்பா உங்களோட ஒழிப்பு எங்களுக்கு தெரியாது அவங்களும் இப்போ எடுப்பான் இங்கே ஒரு நிமிஷம் போங்க தம்பி அம்மா ஃபோனை எடுத்துட்டா கொஞ்சம் போகிறோம் எடுத்துனா ஃபோன் பாரு ஒழிச்சு வச்சு அவன் பாரு கொஞ்சம் போடுவாரு என்ன எடுத்துனா நீ எடுத்துனா சின்ன எடுத்துனா ஓடியா இடங்க நீ வருதுண்ணா ஓடியா எடுத்துனா யாகன் அவளுக்கு தெரியும் பொட்டை மூத்தவளுக்கு தெரியும் ஓமா கடன் தெரிஞ்சுடா உண்மையாக அழிச்சா வச்சிங்க சரி அப்போ நீங்கள் போயிட்டா ம் சாப்பிட்டீங்களா நீங்கள் அதை ம் வேணீரான் பேர தாய் ஒழிச்சு வச்சேன்னு சொல்லியும் தர்றானே இதுக்கு அப்படியே உறைஞ்சிட்டு சும்மா அடிச்சுடுவாங்க இதுக்கு இதை சும்மா உறைஞ்சி போட அடிச்சு விடுவாங்க ஓ இந்த அடுத்து இல்லைங்க இங்கே ஒழிச்சு வச்சுட்டு போனோம் சாமியாரைக்க வச்சுவா சரியா வரட்டே போட்டு சரியாண்ணா ஓகே பாய் சந்திப்போம் பாருங்க தங்கச்சி போயிட்டேன் ஓகே இப்போ நாங்கள் வந்து விளக்கிட்டோம் அண்ணாவுக்கு வந்துட்டு வேலையை காட்டிட்டு அப்போ உண்மையிலேயே வந்து இப்போ என்ன சொல்கிறது இப்போ சாதாரணமாக எந்த ஒரு விஷயமுமே இப்போ ஒரு 40,000 சொல்லுவாங்க கத்தி கிடக்கிற இடத்துக்கு மரம் கொண்டு ஆகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க நானே ஸோ அந்த மாதிரி வந்து 40,000 ரூபா ஒரு சாமானை வந்துட்டு அதாவது பெயிண்டை வந்து
அப்ளை பண்ணுறதுக்கு 80,000 ரூபா கூலியா அப்படின்ட்டு கேட்டால் அது கொஞ்சம் டக்குன்ற ஒரு டூ மச் மாதிரி தான் இருக்குது. இந்த வீடியோலேயே அவர் ஓப்பனாக சொன்னேன் வரேன். இதில் வந்து இப்போ அவர் வந்து 80,000 வேண்டி எங்களுக்கு ஒரு 5-10 வந்துட்டு ஒரு நாளும் தாரது ஒன்றுமே இல்லை. அப்படி தந்தாலும் நான் வாங்க மாட்டேன், அப்படி தாரதாக இருந்தாலும் அதை இதுக்கே போட்டு நான் வேலை செய்ய சொல்லி சொல்லுவேன். அப்படி ஒன்றுமே இல்லை. அப்போ ஒரு நிமிஷம் எங்களோட வீட்டையும் நான் வந்து கொடுத்த கூலியோட வந்துட்டு ஒப்பிட்டு பார்த்து நான் இப்போ எங்களோட வீட்டையும் வந்துட்டு அவ்வளோ தூரம் எல்லாம் வீட்டஞ்சி கொட்டி எல்லாம் கஷ்டப்பட்டு எல்லாம் செஞ்சவன்றதை நான் ஒரு நிமிஷம் கம்பேர் பண்ணி பார்த்தேன். இப்போ என்னென்னு சொன்னால் இது வந்து வெறும் சிவரில் அதுவும் புட்டி இல்லாமல் பெயிண்ட் ஏற்ற போகிறாங்க அப்படின்னு சொல்லக்குள்ள அதுக்கு உறைஞ்சி எல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 3-4 பேர் வந்து ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு 3 நாள் வேலைன்றாமல் ஒரு 4 பேர் வந்தால் ஒரு 3-4 வேலை வரும். 3 பேர் வந்தால் ஒரு 4 வேலை வரும். அப்போ 12 பேருக்கும் 4,000 படி பார்ப்போமே கூலி. 48,000 என்ன நாள் கூலின்ட்டு பார்த்தா 48,000 பார்த்தா நீ அவங்க நாள் கூலிக்கென்று செய்கிறது இல்லை. மற்ற நாள் கூலியாக போடக்குள்ளே அவங்க இழுப்பாங்கள்ட்டா. இதுவே கண்ட்ராக்ட் கொடுத்தா கொஞ்சம் வேகமாக செய்வாங்க வந்து. மற்றது என்ன சொல்கிறேன் 48,000 நாங்கள் அப்படி பார்க்குறோம் வந்து. மற்றது இப்போ 48 பார்த்தாலும் அங்கே 32,000 கூட இருக்க மாதிரி இருக்குது. சாதாரணமாக வந்து ஒரு நிலைக்கு வந்துட்டு உறைஞ்சி வந்து வாணி சேவை ஓட்ட பேஸ் கொஞ்சம் அது வேலைப்படக்கூட இது செய்கிறதுக்கு வந்து ஒரு அடிக்கு சம்திங் ஏதோ 180 ரூபா ஏதோ எடுக்கிறோம் நினைக்கிறோம். அந்த மாதிரிக்கும் நாங்கள் பார்க்கணும். சொன்னால் அவர் வந்து சிவருக்குன்னு மட்டும் இல்லாமல் நில ஜன்னல் எல்லாமே வந்து செஞ்சு தரேன்னு சொல்லியிருக்கிறார். அப்போ எனக்கு உண்மையிலே வந்து இப்போ 40,000 ரூபா விஷயத்துக்கு 80,000 ரூபா கூலின்றது டக்குன்னு என்ன உனக்கு அப்படி தான் இருக்கும். ஓ அதுவும் என்ன சொல்கிறா அப்போ தெரிஞ்ச ஒரு அண்ணா இல்லை. அப்போ தெரிஞ்ச ஒரு அண்ணாட்ட வந்து கொடுக்கக்குள்ள அவர் அப்படி ஒரு ரேட்டை சொல்கிறாரே அப்படின்ற மாதிரிக்கு எனக்கு பக்கண்டு என்ன சொல்கிறது ஒன்றும் கதைக்கவுமே இல்லாடா. அப்போ நான் கூட்டி கொண்டு வந்து ஒரு ஆளாக கிடக்கு. சரி உங்களுக்கு தெரியும் தான், நான் யாராக இருந்தாலும் எங்களோட அப்பா அம்மா இருந்தாலும் பிள்ளையாண்டா பிள்ளை தான் அப்படி கேட்குறேன். அப்போ என்ன செய்கிறேன்ட்டு போட்டு டக்குனால கூட்டிக்கொண்டு வெளியில் போகன்றோட்டு மைண்ட் ஒன்று வந்துட்டு அப்புறம் யோசித்தேன் வந்து. அவரும் வந்து யோசிப்பார் தான். அதாவது எங்களோட அக்காண்ட அத்தான் உடனே அவ்வளோ க்ளோஸாக திரிகிற ஒரு ஆள். அப்போ எனக்கு இப்படி ஒரு ரேட்டை சொல்கிறேன்ட்டுக்குள்ளே கட்டாயம் அவருக்கு ஒரு சின்ன லாபம் வைப்பார். அதில் வந்து பிள்ளையாண்டு இல்லை, கட்டாயம் ஒரு சின்ன லாபம் வச்சு தான் சொல்லுவார். அப்போ அந்த லாபத்தோடு சேர்ந்த மாதிரிக்கு அவன் இந்த வேலையை கஷ்டங்களையும் நாங்கள் ஒரு கொஞ்சம் பார்க்கணும். அப்போ பார்க்க போனால் மேலேயே உறைஞ்சி எல்லாம் கொட்டி இது செய்யக்குள்ளே வந்து ஒரு கொஞ்சம் அது ஒரு டஸ்ட் எல்லாம் அடித்து ஒரு கஷ்டமான வேலை தான். அப்போ அதையும் தாண்டி அவர் அதை எங்களுக்காண்டி ஃபினிஷ் பண்ணி தாரேன்னு சொல்லி இருக்கிறாருன்னு சொல்லக்குள்ள கொஞ்சம் என்ன சொல்கிறது எனக்காண்டி அவர் சேஃபாக தான் சொல்லியிருப்பார் அப்படின்னு 100% நம்புகிறேன். ஒருவேளை அதை தாண்டியும் இல்லை அது பிள்ளை என்ன மாதிரி இருந்தால் எங்களோட வீட்டையும் வந்துட்டு பெயிண்ட் வேலை செய்கிறவங்க இப்போ வந்து வேலை செய்கிறாங்க. அப்போ அவங்கள்ட்டையும் நாங்கள் ஒரு விசாரித்து பார்ப்போம். என்னன்னு வந்து குட்டி எண்ணெயாக இருந்தாலும் கட்டி எண்ணெயாக இருந்தாலும் ஒரு இதுக்கானே நான் விசாரித்து பார்ப்போம். சேம் டைம் வந்துட்டு இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் யாராவது வந்து பெயிண்ட் வேலை தெரிஞ்சவங்க இந்த வேலைக்கு இந்த கூலி கூட அப்படின்னு ஃபீல் பண்ணால் நீங்களும் வந்து செஞ்சு தரலாம். அதில் ஒரு குறையுமே இல்லை. நாங்கள் உங்களையுமே வீடியோவில் காட்டி உங்களுக்குமே வந்துட்டு வேலை திட்டங்கள் கூட எடுத்து தருவோம். நீட்டாக வந்துட்டு வேலை முடிஞ்சோன்னு சொன்னால் எங்களுக்கு ஓகே. ஆனால் அவர் வந்து அந்த வேலை சாமான்கள் எல்லாம் ஒழுங்கான அந்த ரேட்டெல்லாம் சொன்னார். சில பேர் இருந்தால் சாமான்லேயே ஒரு 100-200 வேண்டும், தாங்களே வேண்டி கொடுப்போம் அப்படின்லாம் வந்துட்டு யோசிப்பாங்க. ஆனால் அவர் வந்துட்டு அப்படிலாம் வந்துட்டு யோசிக்கலைங்க நேராடா. ஆனால் அவர் அப்படி இல்லாமல் வந்துட்டு யோசிக்காமல் கதைச்சதன் பிரகாரம் நான் சொல்கிறேன் வந்துட்டு அது ஓகேயாக இருக்குமென்னு சொல்லி நான் நம்புகிறேன். மறுபடியும் சொல்கிறேன், இது கூட அப்படின்ட்டு சொன்னால் நீங்கள் யாரும் வந்து கதைச்சா நான் வந்து கட்டாயம் உங்கள்கிட்ட தரவும் நான் ரெடி. இல்லாத பட்சத்தில் வந்துட்டு எனக்கு வாய்ப்புகள் தெரியாது. அதே நேரம் வந்து ஒருவேளை வேறு யாரும் இல்லை இது கூடத்தான் இது வந்து நட்டம் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லுவீங்களே. ஏன்னா நீங்களே வந்து ஏன்னா ஆக்களை எங்களை பிடிச்சி தந்தாலும் நாங்கள் வந்து அது செய்யவும் ரெடி என்றும் நான் சொல்லிக்கொள்கிறோம். வந்து பாருங்க சுண்டுக்குழி அக்காவுக்கும் ஒரு கோல் அடிப்போம் வந்து என்ன அவாட்ட போகல. நாங்கள் அவாட்ட ஒரு அப்டேட்டும் கொடுத்துருவோம் இந்த வீடியோவில். அப்பா கீரி போயிருக்கும். இப்போ இந்த முடக்கு ரோட்டில் டிராக்டர் வர வருது.
சரி அவள் எடுக்கிறா இல்லை பிரச்சனை இல்லை வெள்ளனை வந்துட்டு கால் பண்ண வந்துட்டு காசு போட சொல்லி பின்ன அதுக்கு போட்டு விட்டுனாங்க. ஹலோ ஓமண்ணா. ஓம் காசு வந்து வெள்ளனே. ஓ எனக்கு எழுப்பி வந்துட்டு சொன்னாங்க. சரி சரி ஓகே. நண்டைக்கு அட்வான்ஸ் கேட்கல அப்புறம் கேட்குறாங்க அட்வான்ஸ். ஓமண்ணா ஏதோ தேவையாம தங்களுக்கு இப்போ கேட்டுச்சு அப்புறம். ஓகே அப்போ காசு வந்துட்டு அவன் கேட்டீங்களா அடுத்து? ஓமாம்மா கிடைச்சிட்டுன்னு சொல்லி மெசேஜ் போட்டேன். சரி ஓகே. அப்போ நான் திங்களை இப்போ வாரேன். மற்ற என்ன அந்த கரண்ட் அலுவல் சாமான போட்டிருந்தீங்க என்ன விளக்கம்? அது சும்மா நார்மலா சும்மா அவசரத்துக்கு செய்யறதுன்னா அவ்வளோத்துக்கு செய்யலாமா? அது எவ்வளோ ஆயில மொத்தம் வருது சாமானுக்கு? ஏதோ 60,000 சொச்சம். 60,000 சொச்சம். அவருக்கு கூலி எவ்வளோ வருமா இப்போ? கூலிக்கு ஏதோ 40-50 கூலி வருஷம் 40-50 வருமாக்கா. அதுக்குள்ளே ஏதோ பல்ப் போல கொஞ்சம் சாமான்கள் திருப்பி வாங்க வேண்டி வரும்னு சொல்லி சொன்னார். அவசரத்துக்கு அது செய்து கொண்டு போயிருக்கலாம் தெரியுமா? 1-2 சாமான் விட்டு வாங்குறாங்க. இப்போ என்ன செய்ய போறீங்க? அப்படின்னா செய்யத்தான் ஒன்றும் இல்லையோ? ஆமாண்ணா ஆமாண்ணா. அப்படின்னா இப்போ என்ன சாமான் உங்களை வாங்கி தேடாமல் இல்லை அவர் வாங்குறாராமோ? என்னன்னாலும் பிரச்சனை இல்லை, நான் வாங்குறேன் தான். அவர் வாங்க வேறாமா? ஆமா. இப்போ வயரிங்குக்கு காசுண்டால் அக்கா முதல் கோமன்னு சொன்னேன். இப்பதான் கன்னடா இல்லையா அப்படி அவனுக்கு கை முறிஞ்சிருக்குதான். அவருக்கு இல்லாதான் வேறு ஆக்களை விட்டுத்தான் செய்யணுமா? என்ன கொடுக்கட்டுமா தான் பிறகு பார்ப்போம் இருக்கிற நேரங்கள். அண்டைக்கு சொன்னோம் 50,000 தான் கொடுக்குறாண்டு. ஆமா சொன்னவன் இப்ப அப்படி சொல்றேன். ஏன்டா வயரிங்குக்கு கணக்க முடியல, கொஞ்சம் காசு தானே நீங்க முடிக்கிறீங்க. தான் பெரிய தரப்பில செய்ய பெரிய செலவு வேற மட்டும்தான். பாப்போம் நாளைக்கு ஒரு வாரேன் நேரில் கேட்போமா? சரிங்க. சரி ஓகே. நீங்கள் கதவை செய்ய சொல்லுமா? கோழி கூடு செய்ய கொடுத்துட்டீங்களா? கோழி கூடு செய்கிறக்காக்கா அந்த கோழி கூடு செய்கிறாங்க வேறு ஒரு முக்கியமான வேலையை ஒன்று செஞ்சு நினைக்கிறேம்மா. அப்போ என்ன சொன்னான்னா அக்கா வாழையெல்லாம் கொடுத்துட்டான்னா இன்னொரு ஆக்களுக்கு அது வேலை செய்ய தொடங்கிட்டினா. அப்ப அதுக்குள்ள கோழிக்கு போகுது, கோழிக்கு தண்டு சொல்லி நாளைக்கு கோழிக்கால பிரச்சனை வரக்கூடாது. எனக்கு அங்க கொண்டு விடுறதுக்கும் எனக்கு கோழி கூடுவாலும் மட்டும் இல்லையா? அப்ப 50 ரூபா விலை கண்டாலும் கொடுக்க மாட்டேன் யோசிக்கிறேன். சரி பிரச்சனை இல்லை, சீக்கிரம் செய்வோம் பாருங்க. நான் அந்த கோழி கூட செய்யறதுக்காக அரேஞ்ச் பண்ணுவோம். டக்குனா ஒரு 2-3 நாள் வேலை ஆனே நீங்க அதை கொடுத்து தந்தாலும் நான் அதுக்கு மட்டும் உங்களுக்கு ஆணிக்கு ஒரு சின்ன கூட்ட கட்டலாம் இல்லையா? சரி நான் கொடுத்தாருங்க. சரி என்ன சரி ஓகே ஓகே ஓகே. இப்போ என்னத்துக்கு அதுக்கு கூட்டாக கட்டுவானே அதுக்கு மட்டும் சரி அதை வேண்டிய விருப்பம் செய்யட்டும். நாங்கள் முடிச்சுக்கொள்வோமே, டைம் ஆகிட்டு இப்போ இதுக்கு மேலே காய்க்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. முக்கியமான விஷயம் என்ன சொல்கிறோம், உண்மையிலேயே 40,000 ரூபா 50,000 ரூபா ஒரு கொஸ்ட்டு. அதாவது என்ன சொல்கிறது, மூலப்பொருள் அதுக்கு இவ்வளவான மூலப்பொருள் கூலி கூட நிற்கிது. வேறு எந்த வேலைக்கு அப்படி முடியும் தம்பி? அதாவது அந்த சாமான்ட காசை விட அதுக்கு செய்கிற கூலி கூடன்ற வேறு என்னத்துக்கு அப்படி முடியும்? எந்த ஒரு வேலையுமே அப்படி வேற நினைக்கிறேன்டா. இல்லையோ? இப்போ நார்மலாக மர வேலைகள் அப்படித்தான். மர வேலைன்னு சொன்னாலும் மரத்தை கொடுத்தா செய்கிற கூலி கூட மரத்தை இல்லை அப்படி வேற வரனாலும் என்னண்டா அப்படி வரும் நான் தெரியுமா உனக்கு? மரத்துக்கு தான் கூட காசு முடியும், கூலி கூட தான் வரும். இப்போ 10 கதவை செய்யப்படுறோண்டு வை. 10 கதவுக்கு நான் மரம் கொடுத்தோம்னு சொன்னால் 10 கதவுக்கு மரம் கொடுத்தோம்னு சொன்னால் கூலி கூட தான் வரும். அந்த ஒரு அடி நில செய்கிற ஒரு அடி துண்டே 500-600 அந்த தேக்கு மரம் விளங்குதா? அப்போ நில செய்கிற கூலி குறைவிட அந்த நிலைக்கெல்லாம் நாங்கன்னா இப்போ அந்த 8,000 ரூபாய் இந்த மரத்துக்கு வரும், அங்கால கூலி குறையத்தான் வரும். அப்படி வேற ஒரு நாளும் இதுவுமே எனக்கு என்னை பொறுத்தவரைக்கும் ஒரு சங்கடமாக தான் இருந்தது. இருந்தாலும் இப்போ நாங்கள் இன்னும் 4 பேர் விசாரிக்க குறைக்கக்கூடாதானே. அப்போ வர இப்போ நாளைக்கே ஒரு ஆள் எனக்கு நல்ல மாதிரி குறைஞ்ச ரேட்டு செஞ்சான்னு சொல்லி வந்தாலும் எனக்கு சந்தோஷம்தான். நான் அவரையுமே வீடியோ போடுவேன், அதில் குட்டி என்னையும் குறைக்க மாட்டேன். ஏன்னா அவருக்கு மறைஞ்சேன் வந்தவர் ஓப்பனாக தான் காய்ச்சி வரேன்னு சொல்லிக்குள்ள அவர் வந்தவரண்டுக்குள்ள அதில் பிரச்சனை இல்லை. ஸோ என்ன நடக்குது அப்படின்றத பார்ப்போம். நாங்கள் அடுத்த கட்டமாக ஒன்கோயிங் அவையில் போய்கொண்டிருக்கே இல்லாட்டி வேலை முடிஞ்ச அப்புறம் நாங்கள் போயிட்டு அப்டேட் பண்ணுவோம். ஸோ அது வரைக்கும் முடிச்சுக்கொள்வோம். பாய்.